இரண்டாவது ஒரு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அச்சம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் வியாபாரத்தில் டோட்டலா நஷ்டம் அடைந்து விட்டான், ஜீரோவாகிட்டான் அல்லது ஒரு அளவுக்கு இறங்கிட்டான் அப்படின்னு சொன்னா, திருப்பி அவனுக்கு ரெண்டு விதமான பிரச்சனை. ஒன்று, அவனாக எழும்ப நினைக்கிறதும் இல்லை, திருப்பி அதே பிசினஸ்ல ஏதோ வகையில் நான் முன்னேறோன்னு நினைக்கிறதும் இல்லை. ரெண்டாவது, சூழ உள்ளவன் இவன் எழும்பாம பார்த்துக்கிறான். கீழே ஒருத்தன் விழுந்துட்டான்னு வைங்களேன், அவன் திருப்பி எழும்பக்கூடாதுல விரும்பியோ விரும்பாமலோ கவனமா இருக்கிறான். நாங்கள் சொன்னோம் தானே உங்கள்கிட்ட அதில் இறங்க வேணான்னு சொல்லி. இவன் பெரிய வியாபார அறிவுள்ள மாதிரி பேசிட்டு போவாங்களே, அவன் சும்மா சொல்லியிருப்பான் அவன் பெரிய வியாபார அறிவுள்ள, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னால் அது இறங்கக்கூடாது, பார்த்தீங்களா இப்போ நீங்கள் நஷ்டம் அடைஞ்சிட்டீங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவான். வியாபாரத்தில் நஷ்டம் என்பது வரத்தான் செய்யும், நான் திருப்பி திருப்பி முயற்சி எடுத்து ஓரளவு முன்னேறலாம் என்கின்ற ஒரு மனநிலை நம்மகிட்ட இருந்தால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அவனோட வார்த்தையை கேட்க மாட்டோம். இந்த நிலை இருக்குது, அதான் நம்ம ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னோம் தானே என்று திருப்பி எழும்புவதற்கு முடியாத மனநிலை நம்ம ஒரு இடத்துல வீழ்ந்தமெண்டா உருவாக்கி கொள்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய சம்பவம் ரலியல்லாஹு அன்ஹு நாங்கள் படிச்சுக்கிறோம். அதில் நம்ம மேக்சிமமாக தெரிஞ்ச விஷயம் என்னென்னு சொன்னால், கல்யாணம் முடிச்சுட்டு வந்தார், மகர் கொடுத்தாரு, அவுலிம் வளவு பிஷாத், நீங்கள் ஒரு ஆட்டை கொடுத்தாவது என்ன செய்யுங்க, வலிமா கொடுங்க, அதுதான் அந்த ஹதீஸ் நம்ம விளங்கிறது. ஆனால் அந்த ஹதீஸில் இன்னும் வேறு நிறைய விஷயங்கள் என்ன செய்யுது இருக்குது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு துணி வியாபாரம், அப்படித்தானே, அதாவது துணிகளை விற்கக்கூடிய ஒரு வியாபாரி, சிரியாவில் இருந்து கொண்டு வந்து இங்கே என்ன செய்வார், விற்பார், அதான் அவரோட பிஸ்னஸ். அப்படிப்பட்ட அந்த ஒரு பெரிய பிஸ்னஸ், அதாவது நீங்கள் நினைக்கக்கூடாது பணக்காரர்லையும் அவன் வியாபாரியில் மிகப்பெரிய வியாபாரி விளங்கிட்டா. அது வியாபாரின்னு சாதாரண வியாபாரி இருப்பார், சாதாரண வருமானம் உள்ள வைப்பார், அவரை நம்ம வசதியானவர்னா சொல்லுவோம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு ரபீ, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு ரபீ, ஜுபைர் இப்னு அவ்வாம், உர்வத் இப்னு அபில் ஜஅத், அதுபோல இன்னும் உள்ள நிறைய நபித்தோழர்கள்லாம் மிகப்பெரிய வியாபாரிகள். அதாவது ஒரு 100 வியாபாரிகளை சேர்த்து வியாபாரம் செய்ய முடிஞ்ச ஆற்றல் உள்ளவர்கள். அப்படிப்பட்ட வியாபாரி ஜீரோவாகிறார் ஹிஜ்ரத்தில். ஹிஜ்ரத்தில் எப்படி ஆகிறாரு, சுஹைபர் ரூமி இவங்கெல்லாம் என்ன மிகப்பெரிய வியாபாரி, சாதாரண வியாபாரி இல்லை, அவர்களுடைய உதவியால் ஒரு நாட்டை எழுப்பலாம் என்ற லெவலில் உள்ள என்ன வியாபாரிகள். தபூக் யுத்தத்துடைய மிகப்பெரிய பங்காளர் யாரு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையில அவங்களோட பங்குல பெரிய பங்கு, அவர் ஜீரோ ஆகினா எப்படி இருக்கும். ஒரு வியாபாரி ஜீரோ ஆகிட்டாருன்னு வைங்களேன், அவரைத்தான் நம்ம பயானுக்கே உதாரணம் எடுத்துருவோம். உலகிட்டா எங்களுடைய நிலை எப்படி இருக்குன்னா, பாத்தீங்களா அல்லாஹ் எப்படி ஜீரோ ஆகி, அவன் ஏன் ஜீரோ ஆகினா எதுக்கு, அதில் அவன் ஜீரோ ஆகிட்டானா முடிஞ்சு, அவன் தான் உதாரணம். இப்ப அவன் தான் உதாரணம். ஆனா அவர் ஜீரோ ஆகிட்டார் அப்படின்னா மதீனாவுக்கு போறாரு, எல்லாம் முடிஞ்சுது. இந்த நிலையில ஒரு பொதுவான ஒரு பிசினஸ்மேனுக்கு வரக்கூடிய முதல் பிரச்சனை என்ன தெரியுமா, ஈகோ. முதல் பிரச்சனை என்ன, ஈகோ. அது மூன்றாவது பிரச்சனை. நான் மூன்றாவது சப்ஜெக்ட் சொல்ல வந்தது தான், இதே சேர்த்துக்கிறேன். இதில் என்ன, ஈகோ. ஈகோ எப்படி தெரியுமா, இங்கே வந்து சாதாரண ஒரு 5000 சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போக சொல்லுங்க பாப்பா, அவனுக்கு பெரிய பிரச்சனை ஈகோ தான். அப்படி எப்படி நம்ம ஊருக்கு போகிறது, நம்ம தான் பெரிய வியாபாரி மாதிரி இங்கே உட்காந்துட்டிக்கிறோம், அங்கே ஊருக்கு போனால் நமக்கு மிஞ்சி போனால் ஒரு 50,000 என்ன செய்யும் மந்த்லி கிடைக்கும். ஆனால் இதோட ஒப்பிட்டா நான் வாழ்ந்தது 2 லட்சத்தில் என்ன செஞ்சுக்கிறேன், வாழ்ந்துக்கிறேன். அதுவும் லீவில் வந்துட்டு போகிறதுனால எவ்வளவு நம்ம காட்டிக்கிறோம், விளங்கிட்டா, அவ்வளவு என்னது இது. இப்போ திருப்பி போனால் நம்மளோட ரியாலிட்டி என்ன செஞ்சிடும், விளங்கிரும் என்ற மனநிலையில் சாதாரணமாக 3000 5000 சம்பாதிக்கக்கூடிய மனநிலை எத்தனை பேர் என்ன செய்யுது இருக்குது. இதுவே பெரிய ஈகோ. அவனுக்கு ஊரில் போய் என்ன செய்யலை, ஒரு 3 வீலர் அதாவது ஒரு ஓட்டோ ஓட்டுறா அவனுக்கு மனசு இல்லை, அவனுக்கு ஒரு ஹையர் போகிறதுக்கு மனசு இல்லை, ஒரு சாதாரண ஒரு பக்காலால் வேலை செய்கிறதுக்கு மனசு இல்லை, ஒரு கடையில் போய் சாதாரண அக்கௌண்ட் ஆகிக்குது மனது. அவன் இங்கே வாழ்ந்த வாழ்க்கை அப்படி ஃப்ளைட்டில் போய் இறங்கி போய் என்ன கஷ்டப்பட்டாலும் ஃப்ளைட்டில் தானே போய் இறங்குறோம், விளங்கிட்டா. ஃப்ளைட்டில் போய் இறங்கி ஃப்ளைட்டில் ஏறி 1 மாதம் இருந்து குடும்பத்தெல்லாம் கவனித்து இந்த மாதிரி இருந்தவனுக்கு ஒரு 10 வருஷத்தில் அங்கே போய் ஒரு சாதாரண கடை, நமக்கு வெளிநாடு தான் வாழ்க்கை, அவன்கிட்ட உனக்கு மனநிலை அதுதான். இவனுக்கு அவ்வளோ பெரிய ஈகோ இருக்குது. அதாவது நம்ம இன்னொன்றுக்கு மாறுறோமே, நம்ம தொழில் செய்கிறோம் ஹலாலால் ஒரு வருமானம் வரும் என்ற மனநிலையில் நம்ம இன்னொன்றுக்கு மாறுறோமே, நம்மளை பற்றி என்ன நினைப்போம், ஊர் என்ன நினைக்கிறத விடுங்க, வீட்டில் காட்டின கலசம் எப்படி போயிடும் அப்படி என்ற ஒரு மனநிலை நிறைய பேருக்கு இருக்குது. இந்த மனநிலை தான், இந்த ஈகோ தான் நிறைய பேருடைய வாழ்க்கையை அழிக்கிறது, நிறைய பேர் வாழ்க்கையை அழிக்கிறது. நம்மளோட வீட்டில் டிவி இல்லாட்டு பரவாயில்ல, ஒரு என்டனாவது நிறுத்தணும்னு நினைக்கிறான். ஏன், நமக்கு டிவி இல்லைன்னு மற்றவனுக்கு என்ன செய்யணும், விளங்கணும். நம்மளோட வண்டி அடுத்த வீட்டுக்காரனுக்கு விற்கக்கூடாது, அது அங்கே போய் வாரத்தை நம்மளால் பார்க்க என்ன செய்யாது முடியாது. பக்கத்தில் உள்ளவன் 2 மாடி கட்டிட்டான்னா உள்ளுக்கு முன்னால் உள்ளவனுக்கு என்ன பிரச்சனை, லோன் வாங்கியாவது என்ன செய்யணும் கட்டணம் நினைக்கிறான், அவனுக்கு பிரச்சனை, அவன் வாழ்றதில்ல, அவனுக்காக வேண்டி நான் வாழணும்ன்றது இந்த ஈகோ. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் வாராரு பாருங்க, முதலாவது ஈகோ பிரச்சனை. 4வது ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அது அப்துல் ரஹ்மான் பின் ஹதீஸ்ல நம்ம பிரச்சனை பெறணும். என்ன,
இந்த நேரத்தில் யாராவது சப்போர்ட் பண்ண வந்தானுவீங்களே, நம்ம நஷ்டப்படுறது ஒரு வியாபாரி கீழே விழுற நேரத்தில் சப்போர்ட் பண்ண வந்தா அந்த கீழ்நிலையில் இருந்துட்டு நம்ம பேசுற பேச்சு. உதாரணமா சாத் இப்னு ரபி சொல்றாரு, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபை யாரோட ரசூலுல்லாஹ் தோழமைப்படுத்தி வைக்கிறாங்க? சாத் இப்னு ரபி. மக்காவுடைய மிகப்பெரிய பணக்காரன் யாரு? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். சாத் இப்னு ரபி யாரு? மதீனாவுடைய மிகப்பெரிய பணக்காரன். சாத் இப்னு ரபி சொல்றாரு, இன்னி அக்ஸருல் அன்சாரி மாலன், அன்சாரிகள்லயே மிகப்பெரிய சொத்துக்காரன் நான், மிகப்பெரிய சொத்துக்காரன். ஒரு பிசினஸ்ல ஜீரோவாகின ஒரு ஆளை இன்னொரு நாட்டுடைய மிகப்பெரிய வியாபாரிட்ட கொண்டு போய் ரசூலுல்லாஹ் சேர்த்திக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அவர் சொல்றாரு, சொத்துல ஹாஃப் உங்களுக்கு, பிசினஸ்ல ஹாஃப் உங்களுக்கு, மனைவியை விவாகரத்து பண்ணி முடிச்சுட்டார், எல்லாம் ஹாஃப். இப்படி ஒரு சான்ஸ் வந்துன்னு வைங்களேன், முவானக்கா செஞ்சு நம்ம வழங்கிட்டா அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி ஒரு மனநிலை சுப்ஹானல்லாஹ் இஸ்லாத்தில் இருக்கிறதால இதான் இஸ்லாம்ன்றது எவ்வளோ சகோதரத்துவத்தை வலியுறுத்துது அப்படின்னு நல்லா உண்மையாக அழுதிருப்போம். விளங்கிட்டா கண்ணீர்லாம் வடிச்சு ஹாஃப் வானா ஒரு கால்வாசி இருந்தால் என்னது போதும். ஒரு நல்லவராக அந்த இவர் தான் நம்மளில் உள்ள மேக்சிமமான நல்லவர் வந்து என்ன செய்வார், ஹாஃப் வானா அதில் ஒரு ஹாஃப் போதும்னு சொல்லி எடுத்துக்கணும். அதான் நம்மளில் உள்ள மேக்சிமமான நல்ல குணம், நல்ல குணம் தான் அது. ஆனால் நம்மட்டுள்ள மேக்சிமம் அவ்வளோதான் எடுத்து அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி போய் அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்தில் இவரையும் காணாமல் போயிடுவாங்க, வழங்கிட்டா போயிடுவாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் இதை முன்னால் அவர் வைக்கிறாரு. அட்லீஸ்ட் நம்ம இன்னொன்றாவது பேசியிருப்போம். என்ன, இன்னைக்கு நீங்க உங்கள்கிட்ட வாங்குற நிலைமையில நான் இருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். மக்கால போய் கேட்டு பாருங்க, நம்ம இருந்த பிசினஸ் மார்க்கெட்டே நான் தான் அப்படி என்று அது வேற தம்பட்டம் வேற இருக்கு நம்ம. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஆயிலுன் முஸ்தக்பிர், கீழே விழுந்துரு, அதாவது ஏழையா இருக்கிற நேரில் பெருமை அடிக்கிறவன்னு அல்லாஹ் பார்க்க மாட்டான். இல்லைன்னா பெருமை தான், விளங்கிட்டா. இல்லாமிக்கிற டைம்ல இல்லாமிக்கிற மாதிரி நடக்கணும், அதுல பெருமையான செய்வேன். நான் எங்கட அப்பாட அப்பா வந்து பெரிய பிசினஸ் மேன், அவர் பிசினஸ் மேனா இருந்ததுக்கு நீ அப்பாட அப்பா பிசினஸ் மேனோட பெருமை எப்ப அடிப்பான்? இவன் பேர பிள்ளையும் இல்லை, அதுக்கும் போறோம், வணங்கிட்டா. அந்த லெவல்ல பெருமை அடிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆயில் முஸ்தக்பிர், பெருமை அடிக்கக்கூடிய ஏழை. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர் அப்படி சொன்ன உடனேயே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு வியாபாரத்தில் இருந்த நம்பிக்கையே பாருங்க. நஷ்டம் போற வியாபாரம் தான், நஷ்டம் உள்ளது இயல்பு தான். அவர் சொல்றாரு, பாரக்கல்லாஹு ஃபீ மாலிக், அல்லாஹ் உங்களுடைய பிசினஸ்ல உங்களோட சொத்துல அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும். துல்லனி அல சூக், எனக்கு மார்க்கெட்டை காட்டிதாங்கன்றார், சந்தையை எனக்கு காட்டித்தார். அவ்வளவுதான். சந்தையே எங்கே, மதீனாவோட மார்க்கெட் எங்கேன்னு தெரியாது அவருக்கு. நமக்காக கொஞ்சம் கொஞ்சம் போய் வாங்கிட்டா வந்திருப்போம், வழங்கிட்டா. அவருக்கு மதீனாவுடைய மார்க்கெட் எங்கேன்னு தெரியாது. மிகப்பெரிய வியாபாரியா, அவருக்கு தேவை மார்க்கெட் எங்க இருக்கின்றது மட்டும்தான். அங்க என்ன செய்யணும்ன்றது அவருக்கு தெரியும், அங்க என்ன செய்யணும்ன்றது அவருக்கு தெரியும். எனக்கு துல்லனி அல சூக், மார்க்கெட்டை எனக்கு சொல்லித்தாருங்க, தான் நம்பிக்கை. ஜீரோல இருக்கிற நேரத்தில் கூட நான் இந்த உலகத்தில் ஹலாலாக வாழணும் என்று நினைக்கிறேன் என்ற மனோநிலை அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு எவ்வளவு பலமா இருந்துச்சு. அல்லாஹ் திருப்பியும், அதாவது தந்தவன் எடுத்துட்டான், திருப்பியும் தருவான் என்ற அந்த நம்பிக்கை பாருங்க. திஜாரா, இந்த உலகத்தில் வியாபாரம் என்பது அல்லாஹு தாலா பரக்கத்து செய்யக்கூடிய ஒரு பகுதி, அல்லாஹு தாலா பரக்கத்து செய்யக்கூடிய ஒரு பகுதி. இஸ்லாம் பரக்கத்தை அதிகமாக சொன்ன ஒரு பகுதி அது, முறையாக செய்யப்பட்ட வியாபாரம். மார்க்கெட்டை சொல்லி கொடுக்குறார். இவர் அங்க போறார், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் போறாரு. முதல் வருமானம் அவருடையது ஹதீஸ்ல வர ஃபஸ்தஃதல அகிதன் வசிம்னன், நெய் பால் கட்டி. யோசிச்சு பாருங்க பாப்போம். ஒருத்தர் வந்து பெரிய பெரிய லெவல்ல மல்டி லெவல்ல பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரக்குள்ள ஒரு சாதாரண கீஸ்ல என்ன ஜுப்னாவையும் ஜபாதியும் எடுத்துட்டு வந்தாருவீங்களே, உங்களோட நிலைமை என்னன்னு சொல்லி குடும்பத்துல பார்த்தால ஆரம்பிச்சிடும், வணங்கிட்டா. ஏன், பெரிய லெவலில் துணி வியாபாரம் செஞ்சவர் வீட்டுக்கு ஜுப்னாவோடையும் சபாதியோட என்ன செய்றாரு, வாராரு, சீஸோடையும் சபாதியோடையும் வாராருன்னு சும்மா உள்ளவனை உருக்கி அள வச்சிருவாங்க. அவன் உறுதியாக இருந்தாலும் பக்கத்தில் உள்ளவன் காட்டுற வேதனையில் நமக்கு அழுக என்ன செய்யும், சாதாரணமாக வரும். ஏன், அவனை தெம்பு கொடுக்கும், அவர நம்பிக்கையை பாடுறா அப்படின்னு நம்பிக்கை கொடுக்காம என்ன சொல்லுவான் தெரியுமா, அவரை உருக்குற அளவுக்கு என்ன செஞ்சிருவான். நமக்கு அனுதாபப்படுறவனெல்லாம் நம்மளை முன்னேற்றம் நினைச்சிடக்கூடாது. நம்ம என்ன இன்னும் கீழே போகணும்னு நினைக்கிறவங்க வைக்கிறாங்க. நம்ம அனுதாபப்பட்டா நீங்க நம்ம முன்னேறுவோம், அனுதாபப்பட்ட கீழே போயிடுவோம். யாரா அனுதாபப்பட்டா நம்ம கீழே போயிடுவோம். நம்பிக்கை ஊட்டினா தான் நம்ம என்ன செய்வோம், மேலுக்கு வருவோம். அப்ப அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் எடுத்துட்டு வரார். 5வது ஒரு அம்சம் இருக்குது, அது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் விஷயத்துல தான். ஏன் அல்லாஹ் தஆலா நமக்கு வியாபாரத்தில் பரக்கத் செய்யறதுன்னா, நம்ம ஏன் சம்பாதிக்கிற நோக்கத்தில் தெளிவே இல்லை. நம்ம ஏன் சம்பாதிக்கிற நோக்கத்தில் தெளிவில்லை. அப்படின்னா என்ன, சந்தோஷமா வாழணும், மகிழ்ச்சியா வாழணும் தான் எல்லாரும் சம்பாதிக்கிறது. ஒரு 5 லட்சம் வந்துட்டேன்னு வைங்களேன், இந்த 5 லட்சத்தை பாதுகாக்கிறதுக்கு அவன் ட்ரை பண்றானே தவிர இதை ஏன் சம்பாதிச்சோம்ன்ற நோக்கம் நீங்க நினைக்கிறீங்களா? நோக்கம் எல்லாரும் தெளிவாக்கிறாங்க. நம்ம புத்திசாலி நினைக்கக்கூடிய நிறைய பேர் புத்திசாலி. இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு பெரிய பிசினஸ் மேன், பெரிய பணக்காரர் பிள்ளை,
பிஸ்னஸ் மேனில் ஒரு பணக்காருடைய பிள்ளை. யார்? இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹ். அவர் வந்து அவருக்கு வந்து கஷ்டப்படுறதுக்கு எதுவும் இருக்கல, அவராக கஷ்டப்படுத்திக்கிறாரே தவிர அவர் கஷ்டப்படுறதுக்கு எதுவும் இருக்கல. அவர் சொல்றாரு, நான் சிலரை பார்த்திருக்கிறேன், இவங்கெல்லாம் ஏண்டா மார்க்கெட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி என்னது எனக்கு வேதனையா இருக்கு. அதிலிருந்தே விளங்கிச்சு வியாபாரம் என்பது பெரிய கிஃப்டா இருந்தாலும் மூளை யோசிக்கக்கூடிய சக்தி அது அதை விட பெரிய கிஃப்ட். சிலருக்கு அது கொடுக்கப்படலை. அதாவது வீட்டில் சொத்து பணம் எல்லாம் நிறைஞ்சிருக்குதான், அந்த ஆள் போய் மார்க்கெட்டில் காலையில இருந்து நுகர் வரைக்கும் உட்கார்ந்து சும்மா காஞ்சிட்டு இருக்கிறான். அப்படின்னு என்ன, அவன் எதை அவனுக்கு கொடுத்தான் அல்லாஹ் தாலா, அதன் மூலம் அவனுக்கு வாழ்ற வாழ்க்கை அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், மஹ்ரூம், அல்லாஹ் தாலா தடுத்துட்டான். அப்துல் ரஹ்மான் நம்ம வந்து இப்படி சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், 5 லட்சம் வந்ததுன்னு வைங்க, 10 ஆக்கி 15 ஆக்கி 20 ஆக்கி 25 ஆக்கி 30 40, அதுக்கப்புறம் அனில் அம்பானி லெவலில் வார லெவலுக்கு ஒரு பிளானை பண்ணிட்டு தான் நம்ம செட்டில் ஆகுது. அப்படி தான் பிளான். நஷ்டப்பட்டவரும் செட்டில் ஆகிறவங்க இருக்கிறாங்க. என்னது திடீர்னு நஷ்டப்பட்டா அதுக்கு ஒரு வளமையான வாழ்க்கைக்கு திரும்பிடுறது, இதுக்கு எல்லாம் சரி வர நம்ம வாழ்ற மாதிரி வாழ்வோம்னு திரும்பிடுவாங்க. அதுக்கு முன்னால செட்டில் ஆகிற சிந்தனை எப்படி இருக்கும்னா, வாழ்றது 60 வருஷம், ஏற்கனவே 20 காலி, அதுக்கு 50க்கு பிறகு வாழ போறது இல்லை, விளங்கிட்டா, இருக்கிறது 30 வருஷம். அந்த 30 வருஷத்துல 10-15 வருஷம் இதுல கழிச்சிருது. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் வந்தாரு, லாபம் கிடைச்சது, ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க, வாசனையோட வராங்க. மஹியம் என்னன்னு கேட்கிறாங்க, தஸவ்வஜ், கல்யாணம் முடிச்சிட்டேன், நான் செட்டில் ஆயிட்டாரு. என்ன செஞ்சுட்டேன், கல்யாணம் முடித்து விட்டு. அதுக்கு தான் சம்பாதிக்கிறது, அதுக்கு தான் என்னது சம்பாதிக்கிறது. எவ்வளவு மகர் கொடுத்தீங்க, கோல்டு நவாத்தமின் தான், கொஞ்சம் தங்கத்தை கொடுத்து கல்யாணம் முடிச்சிட்டேன்னா, பாரக்கல்லாஹு ஃபீ மாலிக் பாரக்கல்லாஹு ஃபீக், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. அவுலிம் வலவு பிஷாத், ஒரு ஆட்டையாவது கொடுத்து வலிமா கொடுங்க, ஒரு ஆட்டை ஏனும் கொடுத்து வலிமா கொடுங்கன்னு சொன்னா அதுக்குள்ள ஆடெல்லாம் அவருக்கு என்ன செஞ்சுட்டு வந்துட்டு 1 வருஷம் 2 வருஷத்துல மார்க்கெட்டுக்கு போய் சம்பாரிச்சு செட்டில் ஆகிற மாதிரி மனநிலை நமக்கு இருக்குதா? இல்லை. அப்ப ஏன் நம்ம இந்த மனநிலைக்கும் நினைச்சு பாருங்க, நம்ம விதிவிலக்கான ஒரு 10% 20% என்ன செய்யலாம் இருக்கா. நான் பேசுறது 80% இதான் விதிவிலக்கானவங்க 10-20% இருக்கலாம். அப்ப நம்ம எதற்காக வாழுகிறோம் என்ற மனநிலையில் கூட, நம்ம ஏன் சம்பாதிக்கிறோம் என்ற மனநிலையில் கூட நம்ம என்னது சரியாக இல்லை. குர்ஆன் நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை செலவு, அதாவது நம்ம எதெல்லாம் எடுத்துக்கிறோம் அதை பத்தி குர்ஆன் என்ன பேசுது, அம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ்வுடைய நிஅமத் கிடைச்சிட்டா ஃபஹத்திஸ். அப்படின்னா என்ன, தஹதீஸ்னா அவனோட உடல்லையும் அவனோட லைஃப்லையும் அந்த நிஅமத் விளங்கணும், விளங்கிட்டா. அதே போல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார், காரூனை பார்த்தேன், வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, உலகத்தில் உங்களோட பங்கை மறந்துட வேண்டாம்னா, உலகத்தில் உங்களது பங்கை மறந்து விட வேண்டாம். ஒருவனுடைய முன்னேற்றத்தில் அவன் முதல்ல சந்தோஷமா இருக்கணும், 2வது குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், அவனுடைய உறவுகள் சந்தோஷமா. நீங்க முன்னேறினதால உங்களோட உறவுகள் சந்தோஷமா இருக்குதுண்டா நீங்க வந்து வாழ்றீங்கன்னு அர்த்தம். நீங்க முன்னேறினதுனால உறவுகள் 1-2 பொறாம இருக்கீங்க, அது வேற. 3/4 உறவுகள் உங்களோட சந்தோஷமா இருக்குதுன்னு சொன்னா நீங்க வாழ்றீங்கன்னு அர்த்தம். அவன் முன்னேறினா என்ன, அவன் நஷ்டப்பட்டா என்ன, எங்களுக்கு என்ன கிடைக்கவா போகுது என்ற மனநிலை இருக்குமாக இருந்தா உங்களோட முன்னேற்றத்துக்கு துவா என்னது இல்லைன்னு அர்த்தம். அப்ப எனவே புரிந்து கொள்ள வேண்டும், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய அந்த சம்பவத்தில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய 2, 3, 4, 5 இந்த பிரயோஜனங்கள் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது வியாபாரத்தில் ஒரு மனிதன் நஷ்டம் அடைகிற நேரத்தில் அவனுக்கு வரக்கூடிய தெம்பின், அதாவது தைரியமின்மை, திருப்பி எழும்புற தைரியமின்மை இருக்குதே, இது பல மனநிலைகளால் வருகிறது. உண்மையிலே பெரிய ஒரு உதாரணம், அல்லாஹு தாலா திருப்பி எனக்கு கொண்டு வந்து என்ன செய்வான், வியாபாரத்துடைய வழிகளை அல்லாஹு தாலா சேர்ப்பான் என்ற நம்பிக்கை நம்மிடத்தில் வருவது, தொழிலை மாற்றி செய்யக்கூடிய அந்த நம்பிக்கை வருவது. ஏன்னா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் செஞ்சது எது, அதுக்கு பின்னால வேற பிசினஸ், விளங்கிட்டா, துணி அதுக்கு கூட செய்யறாரு, மறுபடியும் பழைய பிசினஸுக்கு வாராரு. ஆனா ஸ்டார்டிங்குக்கு திருப்பி ஒரு சின்ன பிசினஸ்கள் என்ன செய்தாரு, அவர் பண்ணினார்னு பார்க்கிறோம். பிற்காலத்தில் எவ்வளவு பெரிய பணக்காரனாகினார் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெரிய நிலத்தை என்ன செய்யறாங்க, சுத்தி போடுறாங்க, ஜகாத்துடைய ஆடு மாடு ஒட்டகங்களுக்கு உணவு கொடுக்கிறது, பெரிய ஒரு நிலம். அப்ப அந்த நிலத்தை சுத்தி போட்டு அவருக்கு ஒரு சங்கடம், மக்களோட சொத்து தானே, ஜகாத்துடைய பணத்துக்காக வேண்டி ஜகாத்துடைய ஆடு மாடு ஒட்டகைகள் அதை மேய்வதற்கு நான் வச்சிருந்தாலும் கூட மக்களுடைய இதை வந்து நான் அப்படி சுத்தி போட்டுட்டேனே அப்படி என்று சொல்லி அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஏழைகளுடைய ஆடு மாடுகளை வந்தா விட்டுருங்க, அதுவும் சேர்ந்து என்ன செய்யட்டும், அதுக்குள்ள மேயட்டும், பிரச்சனை இல்லை. ஆனா ஐயாக்க எச்சரிக்கிறேன், வகனம அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வ உஸ்மான் அப்படின்றாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் உஸ்மானுடைய மந்தைகளை விட்டுருவானாண்டா உங்களுக்கு. அப்படின்னா என்ன, அதில் வந்து 1000 கணக்கில் 1000 ஒட்டகம் 1000 ஆடு 1000 மாடுன்னு அது தெரிஞ்சிட்டு இருக்கும், விளங்கிட்டா, அதெல்லாம் இங்கே விட்டுருவானாண்டா. விட்டுவாட்டு சொல்றாங்கடா, இந்த ஏழைகளுடைய மந்தைகளை உள்ள எல்லாம் பூந்து சாப்பிட்டு ஓகே, அப்படி இல்லாம நான் தடுத்து அதுகளை ஏதாவது பஞ்சம் நடந்து அது சாப்பிடலன்னு சொன்னா எது
இந்த அவைகளெல்லாம் சாப்பிடாது விட்டால், எது இந்த ஆடு மாடெல்லாம் சாப்பிடாம செத்து போச்சுன்னா இவங்க என்கிட்ட தான் வருவாங்க அந்த ஏழைகள். நான் அங்கேருந்து கொடுக்க வேண்டி வரும், பைத்துல் மால்லேருந்து கொடுக்க வேண்டி வரும். இப்போ நான் பைத்துல் மால்லேருந்து கொடுக்கறதை விட இந்த புல்ல சாப்பிட்டு கொடுக்கறது எனக்கு மிச்சது நல்லது. அதாவது இயன்ற அளவுக்கு உமர்றதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா கொடுக்கறதுக்கு வந்து மிச்சம் தகுதி பார்த்து பைத்துல் மாலை பேணுதெல்லாம் என்ன செய்வாங்க, செலவழிப்பாங்க. அதை விட புல்ல மேய விட்டுறது எனக்கு நல்லது. ஆனால் இந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபுடைய உஸ்மானுடைய சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இது போச்சுன்னா அவங்களுக்கு வேற பிசினஸ்ங்கன்றாங்க. யார் சொல்றாரு? உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்ப இந்த விஷயம் எதை காட்டுதுண்டா, மதீனாவில் ஜீரோவாக போனவர் ஒரு 13-15 வருடங்களுக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக என்ன செஞ்சிட்டாரு, மாறிவிட்டார் அப்படின்றத என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். மிகப்பெரிய அவர பேரால கொஞ்சத்தை கட்டி வச்சு அவர் சொர்க்கம் போகல தவண்டு போவாரா, வழங்கிட்டா கேள்வி கணக்கெல்லாம் அவருக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்குதா மட்டும் கூடுதலாக என்ன செஞ்சுக்கிறான், கட்டி வச்சு. அப்படி எல்லாமே பொய். அது எல்லாமே என்னது, பொய்யான செய்ய. அதை பார்த்து யாருக்கா பணக்காரனா மனம் வருமா? அந்த மாதிரி சொன்ன அவரே தவண்டு போற நம்ம நிலைமை என்ன செய்யும், நம்ம பிரச்சனை ஆகிக்கும். அப்படி எதுவுமே இஸ்லாம் என்ன செய்யல சொல்லல, பொய்யான செய்தி, பொய்யான செய்தி அது. அப்ப இந்த பகுதியில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அப்ப அவருடைய இன்னொரு பிசினஸ் செய்யக்கூடிய மனநிலை, ஈகோ இன்மை, இன்னொருத்தருடைய சொத்துல ஆசையின்மை, அவருடைய சொத்து இதான சான்ஸ் என்ன செய்யல, அதுக்குள்ள இறங்காம இருந்த அந்த தன்மைகள் எல்லாம். அதோட 5வது வாழ்க்கை செட்டில் ஆகினார். எதுக்காக வேண்டி சம்பாதிக்கிறோமோ அதுல மிகவும் தைரியமாக அவர் இருந்தது. அடுத்த செகண்ட் அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்யணும் என்கின்ற மனநிலையில் அவர் இருந்தது. அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு பகுதி. 6வது, ஒரு மனிதன் வியாபாரம் சம்பந்தமாக வர, அதாவது இவைகள் இல்லாமல் கொஞ்சம் பேர் முன்னேறாங்க, அதுக்குரிய பதிலை நான் 7வது சொல்லுவேன்.